Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். The initial velocity of a particle t is equal to 0ல என்னவா இருக்குது? u ஆக இருக்குது. Okay sir. And the acceleration of the particle at a given time, acceleration எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. அப்போ velocity கேட்குறாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சார், v is equal to u plus at இதான ஃபார்முலா. v is equal to u ஓட வேல்யூ என்ன சார்? u, a ஓட வேல்யூ என்ன சார்? a வந்து acceleration. So basically இந்த இடத்துல acceleration என்ன சார்? a into t. அப்போ at இங்கே இருக்கிற ஒரு டைம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் u plus at ஸ்கொயர். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா u plus at ஸ்கொயர்னா இந்த ஆப்ஷன் இருக்குது சார். இது ஆன்சரான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் இந்த ஈக்குவேஷனை எப்போ யூஸ் பண்ணணும்? நீங்கள் இந்த ஈக்குவேஷனை யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது என்ன ஆக்சிலரேஷன்? f is equal to atங்கிறது என்ன ஆக்சிலரேஷன்? இங்கே t ஓட வேல்யூ 0ன்னு போட்டால் f என்ன சார்? f ஓட வேல்யூ 0. t ஓட வேல்யூ 0ன்னு போட்டால் f 0வா? t ஓட வேல்யூ 1ன்னு போட்டால் f ஓட வேல்யூ a. t ஓட வேல்யூ 2ன்னு போட்டால் f ஓட வேல்யூ 2a. அப்போ நல்லா பாருங்க, இந்த ஆக்சிலரேஷன் f என்ன ஆகுது சார்? இந்த f டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அப்போ இது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் கேட்டால் கிடையாது. ஏன்னா டைமை பொறுத்து இந்த ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகுது. அப்போ நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். ஸோ நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ண கூடாது. நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் இருந்தால் என்ன சார் பண்ணுறது? ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு dv by dt. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. அப்போ dv இஸ் ஈக்குவல் டு a dt. சரியா? இப்போ நல்ல ஒரு ஏவோட வேல்யூ என்ன சார்? சப்போஸ் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் தான் ஏ கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்ததுனால தான் நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன் வந்துச்சு. ஆனால் இங்கே ஏ கான்ஸ்டண்ட்டாக இல்லை. அப்போ நம்ம ஏக்கு பதிலாக என்னது? ஏ வந்து ஆக்சிலரேஷன். இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் வந்து எஃப்னு கொடுத்துருக்கோம். எஃபோட வேல்யூ என்ன? ஏடி. ஸோ dv இஸ் ஈக்குவல் டு at dt. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிடு. இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி v வரைக்கும் at dt. டைம் என்ன? 0லேருந்து t வரைக்கும். அதாவது நல்லா பாருங்க, இந்த a வந்து இந்த a இன்டூ டீயை ரெப்ரசன்ட் பண்ணுது. வேற இந்த a பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க இந்த ஏவை ரெப்ரசன்ட் பண்ணுது. சரியா? வேற a கான்ஸ்டன்ட். a வந்து கான்ஸ்டன்ட். ஆனால் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் இல்லை. ஆக்சிலரேஷன் என்ன இந்த கொஸ்டினில் எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சிலரேஷனோட வேல்யூ எஃப். இதில் a தான் கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் த பாடி சேஞ்ச் ஆகுது. அதனால தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏவை ஏன் வெளியே எடுத்துருக்கோம்? இந்த a கான்ஸ்டன்ட், இந்த ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் இல்லை. இப்போ இது இன்டகிரேட் பண்ணால் v கிடைக்குமா? லிமிட் என்ன? uலேருந்து v வரைக்கும் a t ஸ்கொயர் பை 2. லிமிட் என்ன? 0லேருந்து t வரைக்கும். அப்போ v மைனஸ் u இஸ் ஈக்குவல் டு a t ஸ்கொயர் பை 2. இல்லை v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் a t ஸ்கொயர் பை 2. சரிங்களா? இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நீட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஆக்சிலரேஷன் வச்சு ஒரு கொஸ்டின், டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஆக்சிலரேஷன் யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ இஃப் ஐம் நாட் ராங், அந்த கொஸ்டினில் ஆக்சிலரேஷனோட வேல்யூ சம் ft இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் வச்சு அவங்க என்ன கேட்டாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, இஃப் ஐம் நாட் ராங் அகைன் சொல்கிறேன், ut ப்ளஸ் 1/6 ft ஸ்கொயர் இந்த மாதிரி கிடைக்கும். ft ஸ்கொயர் ft கியூப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதான் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் டிரைவ் பண்ணி பாருங்கள். அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நீட்டில். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.